This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள் காய்கறி முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ப்ளே ஸ்டோரில் போகிறக்கு எதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நிலைமையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிவியராக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவில் போட்ட ஏவுகணை வந்துட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவோடது. ஸோ அந்த நிலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஏவுகணையை அடிக்கிறக்கோ இல்லை இதுக்கு பதிலடி தரதுக்கோ எங்கள்கிட்ட இல்லாமல் இல்லை, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைபர்சோனிக் மிசைல்ஸை வந்துட்டு உக்ரைன் மேலே போட்டிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒளியை காட்டிலும் 10 மடங்கு வேகம் உடையது. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஏவுகணை, உலகத்திலேயே இதுவரைக்கும் யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஏவுகணை அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வான் தடுப்பும் இதை வந்துட்டு தடுத்து நிப்பாட்டவே முடியாது, அட்டாக் பண்ணவும் முடியாது. ஸோ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணைனே சொல்லலாம். இதை பார்த்து உலக நாடுகள் அத்தனையுமே மிரண்டு போயிருக்கு. ஆனால் நம்மளுடைய ரஷ்யாவோட வெளியுறவு அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரஷ்யா நாங்கள் எங்கள் எல்லையை பாதுகாக்க எந்த நிலைக்கு வேண்டாலும் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நேட்டோ அமைப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் நினச்சா எந்த எல்லைக்கு வேணாலும் போய் அடிப்போம் அப்படிங்கிறது தான் ரஷ்யா தந்திருக்க ஸ்டேட்மெண்ட். இதுலேருந்து நாம் உலக நாடுகள் அத்தனையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 3வது உலகப்போர் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யா ஒரு இதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணுகுண்டுகளை உபயோகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கு ரஷ்யா அரசாங்கம். இதோட விளைவு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அணு ஆயுதங்களையும் உபயோகிக்க போகிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்துட்டு உக்ரைன் வந்துட்டு ரஷ்யாவோட எல்லைன்னே சொல்லலாம். அந்த இடத்துல நேட்டோ படைகள் வந்தால் ரஷ்யாவுக்கு ஆபத்துன்னு ரஷ்யா வந்துட்டு நினைக்குது. ஸோ இதை வந்துட்டு உக்ரைனும் கன்சிடர் பண்ணணும். உலக நாடுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த போர் வரக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க, இந்தியா உள்பட. பட் என்ன அப்படின்னா, துரதிருஷ்டவசமாக வந்துச்சுன்னா உலக நாடுகள் பொருளாதாரத்தில் எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த போர் நிற்குமா இல்லை இன்னும் தொடருமா இல்லை இதை விட ரொம்ப வீரியம் அதிகமாகுமா, வாங்க பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.